இன்னைக்கு நம்ம வீடியோவில் பச்சரிசி மாவு வச்சு எப்படி பால் கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி. இந்த பச்சரிசி மாவில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் மாவு பிசைகிறதுக்காக தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்க தேவையில்லை, நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு சூடானால் போதும். அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு மாவில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே தண்ணி அதிகம் சேர்க்காம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கை போட்டிங்கன்னா சுட ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து கொடுங்க. நெய் சேர்த்துட்டு இந்த மாவு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. எடுத்ததும் கை போட்டிங்கன்னா கையில் சுட ஆரம்பிச்சிடும். இந்த மாவு பிசைய முடியாது, சுடுதண்ணி சேர்த்துருக்கிறதுனால. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டைகள் வேணுமோ அந்த சைஸில் சின்னதாவோ பெருசாவோ உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் கொழுக்கட்டைக்கு உருண்டை நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உருட்டின உருண்டைகளாமல் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்க மாவு உருண்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாலே போட்டிங்கன்னா மாவு உருண்டை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். நல்லா இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த கொழுக்கட்டையெல்லாம் தண்ணியில் சேர்த்ததுமே கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. அப்போ கொழுக்கட்டையெல்லாம் உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஓரமாக கரண்டி விட்டு கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த பாலோடு சேர்ந்து இந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வரட்டும். இதுக்கப்புறம் இந்த பால் கொழுக்கட்டைக்கு 100 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் ஜீனி கரெக்டான இனிப்பு. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த பாலோடு சேர்ந்து இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து ஓரளவுக்கு வத்தி வரட்டும். இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. இந்த பச்சரிசி மாவும் இந்த கொழுக்கட்டையில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பச்சரிசி மாவை தண்ணியில் கலந்துட்டு சேர்க்கும்போது இந்த கொழுக்கட்டையில் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இந்த கொழுக்கட்டையை அப்படியே விடாமல் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த பால் கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.